இது சீசன் பூராவே என்ன பார்த்தீங்கன்னா, கலை உலகை சார்ந்தவங்களுக்கெல்லாம் நெறைய இழப்புகள். நடிகர்கள்லாம் நெறைய பேர் இந்த போன வருஷம், இந்த 2 வருஷங்கள்ல பார்த்தீங்கன்னா, நெறைய நடிகர்கள இழந்துட்டோம். நடிகர்களுடைய பேரண்ட்ஸ இழந்திருக்காங்க. நான் எங்க அப்பாவ இழந்துட்டேன். 3 பையன். பெண்கள் கிடையாது. ஆனா இதுவரையிலும் 9 பெண்களுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா கல்யாணங்களுக்கு உண்டான திருமங்கல்யம்லேருந்து, கட்டில் பீரோலேருந்து 9 குழந்தைங்க கல்யாணத்துக்கு பெண்களா நடிச்சு நான் பண்ணியிருக்கேன். இப்போ சமீபத்தில கூட விஜயா டென்னி சார் குழந்தை பொறந்தது. மனசு ரொம்ப எனக்கு அங்க போறதுக்கு உண்டான சக்தி இல்ல. போனோன்னா அழுதுருவேன். ரொம்ப இதுவாயிடுச்சுன்னா நான் ஹார்ட் பேஷண்ட்டு. உங்களோட பர்சனல் லைஃப் பத்தி, உங்களோட ஃபேமிலி பத்தி சில விஷயங்கள் ஷேர் பண்ணலாமா? என்னோட ஃபேமிலினா எனக்கு வந்து சமீபத்தில அப்பா தவறி போயிட்டாரு. ஆகஸ்ட் மாதம் தவறி போயிட்டாரு. ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்து எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவரே தான் அப்பாவா இருக்கணும். ஏன்னா, இது சீசன் பூராவே என்ன பார்த்தீங்கன்னா, கலை உலகை சார்ந்தவங்களுக்கெல்லாம் நெறைய இழப்புகள். நடிகர்கள்லாம் நெறைய பேர் இந்த போன வருஷம், இந்த 2 வருஷங்கள்ல பார்த்தீங்கன்னா, நெறைய நடிகர்கள இழந்துட்டோம். நடிகர்களுடைய பேரண்ட்ஸ இழந்திருக்காங்க. நான் எங்க அப்பாவ இழந்துட்டேன். எனக்கு வந்து ரொம்ப 60 வருஷம் அவர் கூட வாழ்ந்தாச்சு. இல்ல? எப்படி இருக்கும்? விட்டு பிரிந்து அதுனா எங்க அப்பா ரூம்ல நான் போனவுடனே நான் எங்க அப்பாவ பார்க்க எங்கேயாவது வெளியில ஷூட்டிங் கீட்டிங் போயிட்டு வந்தேன்னா, எங்க அப்பா வந்தேன்னா, கேஷுவலா இருக்கும். எங்க அப்பா வந்தேன், "அப்பா வாப்பா, ஒரு முத்தம் குடுத்துட்டு வெளில போறேன்" அப்படின்னேன். கட்டி பிடிச்சுவேன். வெளில போகும்போது ஒரு முத்தம் குடுத்துட்டு போவேன். இந்த மாரிலாம் இருந்துட்டேன். அவரோட ரொம்ப அன்பா இருந்துட்டேன். அதுவும் இந்த கடைசி வருஷம் ரொம்ப நெருங்கி இருந்துட்டேன். நாங்கலாம் எங்க வீட்டுக்கிட்ட தண்ணி தேங்கி நிக்கும். இவரு வந்து மேலேருந்து செவுத்து மேல காம்பவுண்ட் செவுத்து மேல நின்னு பார்க்குறாரு. எப்போ? 80 வயசுல. ம். பார்த்துட்டு திட்டுறாரு எல்லாரையும். "ஏன்டா எப்படியாடா அமங்கலம் பண்ணீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா வந்து குடுமைய வச்சுக்கிட்டு, காதுல கடுக்கெல்லாம் போட்டு, அந்த நெத்தியில நாமம் போட்டுட்டு தான் இருப்பாரு. அந்த மாரி. டிப்பிக்கல் திருமணிட்டு லைஃப். தான் இருப்பாரு. இவரு வந்து எல்லாத்தையும் புடிச்சு சத்தம் போட்டு, எல்லாம் வந்து பசங்கள்லாம் எல்லாம் கூட அப்பாவோட கூட கேட்டரிங் போற பசங்க. என் பையன் ஒண்ணு கூட அதுல. ம். எல்லாமே தண்ணீல நீந்திட்டு இருக்கும். வீட்டு வாசல்ல தண்ணீல. ம். அறிவில்ல உங்களுக்கு டமால்னு மேல செவுத்துல இருந்து குதிச்சுட்டாருங்க. அவரு குதிச்சு நீந்திக்கிட்டு எங்களோட விளையாடிக்கிட்டு. அந்த மாரி ரொம்ப ஜாலி மனிதர். அவர யாருமே இது பண்ண அவரு இழந்துட்டார். இது ஒரு மிகப்பெரிய வருத்தமான ஒரு விஷயம். எனக்கு வந்து 3 பசங்க. 3 பையன். பெண்கள் கிடையாது. ஆனா இதுவரையிலும் 9 பெண்களுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா கல்யாணங்களுக்கு உண்டான திருமங்கல்யம்லேருந்து, கட்டில் பீரோலேருந்து 9 குழந்தைங்க கல்யாணத்துக்கு பெண்களா நடிச்சு நான் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு குழந்தை கல்யாணம் பண்ணணும் ஆசை. 10 பெண்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டா மனசார என் பையன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். அது இது கஷ்டங்கள்னு நீங்க வரும்போது ஃபேமிலி பக்கம் போகும்போது அப்பா ஒரு பக்கம், இது ஒரு பக்கம் அடுத்த பெண் குழந்தைங்களா நம்ம குழந்தைங்களா? இப்போ சமீபத்தில கூட விஜயா டென்னி சார் குழந்தை பொறந்தது. மனசு ரொம்ப எனக்கு அங்க போறதுக்கு உண்டான சக்தி இல்ல. போனோன்னா அழுதுருவேன். ரொம்ப இதுவாயிடுச்சுன்னா நான் ஹார்ட் பேஷண்ட்டு. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னா, என் குடும்பம் நடத்திடல நின்றுரும். அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்குமா. அ சில தவிர்க்க முடியாது சார். எனக்கு மனசுல ஆனா அந்த குழந்தை மேலே தான் இந்த மாரி ஒரு நிலைமை எந்த நடிகர்களுக்கும் இந்த மாரி வரக்கூடாது. இந்த மாரி ஒரு குழந்தைகள் வந்து இந்த மாரி ஒரு தப்பான எண்ணங்கள், அந்த கான்ஃபிடென்ட்டா இருக்கணும், தைரியமா இருக்கணும். செயல்களில் ஈடுபடக்கூடாதுன்றது ஒரு என்னோட இது. நான் மனோபாலா சார் இங்க எல்லாமே மயில்சாமி. எல்லாரும் மொத்தமா சேர்ந்துக்கிட்டீங்க. நானே வச்சுட்டாங்கல்ல. பசுமாடு வச்சிருக்கேன். 2 பசுமாடு. நானே காலங்காத்தால அதுக்கு ஆள் இருக்காங்க. அவங்க ஊர்ல இல்லன்னா, நானே மாட்டு சாணி வாரி கொட்டி, பால கறந்து, மாட்டுக்கு பொட்டு புண்ணாக்கு வச்சு எல்லா வேலையும் நானே பார்ப்பேன். மாட்டு வேலையும் பார்ப்பேன். நாய் இருக்கு. பூனைக்குட்டி 2 இருக்கு. காலங்காத்தால எழுந்து கூட இப்போ பூனைக்குட்டி சமயத்தில் என்ன பண்ணும்? வீட்ல ஏதாவது பாம்பு கீம்பு கடிச்சு எடுத்து வந்து போட்டு வச்சிருக்கோம். அதெல்லாம் பெருக்கி வாரி தள்ளி போடணும். என் பொண்டாட்டி வந்தா கத்துவோம். பெருச்சாளிய போட்டு கடிச்சு போட்டு வச்சிருக்கோம். பாம்பு கடிச்சு போட்டு வச்சிருக்கோம். இந்த பூனைங்க வேலை இது. நாய் கூட அவ்வளோ சேஷ்டை பண்ணாது. இந்த பூனைங்க 2ம் சேர்ந்து அவ்வளோ அமங்கலம் பண்ணும். ஸோ என்னுடைய ஃபேமிலி தான். அ பையன் பெரியவன் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கான். 2வது பையன் வந்து பெரியவன் பிடெக் முடிச்சான். பிடெக் முடிச்சுட்டு அடுத்து இருக்கான். 2வது பையனும் பிடெக் முடிச்சுட்டு அவன் அடுத்த கோர்ஸ் ஏதோ ஒண்ணு படிக்கிறான். 3வது பையன் 11த் படிக்கிறான். +1 படிக்கிறான். சூப்பர். நான் 10த்
ஃபைல் அன்றைக்கி. ம். ஸோ இன்னி கூட எக்ஸாம் அட்டன் பண்ணி எழுதி பாஸ் பண்ணிட்டேன். நானும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தானே. என்ன கரெக்டு தானே? ஆமா சார். ப்ளஸ் ஒன் தான். நானும் ஸ்டூடெண்ட், ஸ்கூல் ஸ்டூடெண்ட். நம்ம குடும்பத்தை நம்ம வருமானத்தை நம்பி நம்ம குடும்பம் இல்லையா? நம்ம நடிக்க வரலாம், டைரக்ஷன் பண்ண வரலாம், மியூசிக் பண்ண வரலாம், சினிமா ஃபீல்டுக்கு வரலாம். ஏன்னா ஒன்று எதிர்பார்த்து நாங்கள் உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் உட்காந்துட்டு அம்மா ஒரே பிள்ளையாக இருப்பான். அம்மா அவங்க தவிக்க விட்டு அம்மா அங்கே தவிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே இவனும் தவிச்சிட்டு செட்டில் ஆக முடியாது கொஞ்சத்தில். இதெல்லாம் நேரம் ஒர்க் அவுட் ஆகும்.